நேர ஒலிபரப்பு இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இன்று 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்ற நாள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போம். நீதிமொழிகள் 15:13 கூறப்பட்ட இந்த வசனங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். துக்கப்படுவதனால் நாங்கள் ஒரு முழம் கூட்டப் போவதில்லை. அந்த வகையிலே நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது முகமும் மலர்ச்சியாக இருக்கும். சந்தோஷம் சமாதானத்தையும் கர்த்தர் தருவார். அதே வேளையிலே சுகபலன் ஜீவனையும் தருவார். ஆமேன். இந்த மன மகிழ்ச்சி உதவி செய்யும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 9, எஸ்ஐயா 35, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் 1 பேதுரு 1 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 364 வாசன் முடிக்கிறதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரம். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 92 ரேடியோக்களிலே கேட்கிறார்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாடுகளிலிருந்து கேட்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி, காலை வேளையில் இணைந்திருக்கிற பாஸ்டர் அன்றன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்திருக்கிற சௌரி செசிலியாமா அவர்கள் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தின் இந்த மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லா ஜெபங்களோடும் வார்த்தைகளோடும் கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் தொகுத்து வழங்குவார். ஆமேன், ஆமேன். பிரைசலோடமா. இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லோ வியாழக்கிழமை, அதனாலே வாலிபர்களுக்கான ஆராதனை நேரம். அதுதான் சொன்னேன். வெள்ளிக்கிழமையில தானே அண்ணா வாலிபர்களுக்காக ஜெபம் பண்றோம் நாங்க. அப்படியா? ஆமேன். ஓகே. சங்கமமான காலையில பொப்பப் பண்ணினது, அதனால நான் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டேன். ஆமேன். ஓகே. சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற தேசிய குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவாராக. என்று என்னாலே நாங்கள் தேவனுடைய திரு நாமம் எங்கே எங்கே எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, கடைசி கால மகிமை அதனால் என்ன என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். வெளிப்படுத்தல் 14:1 அங்கு எங்களுடைய நெத்திகளிலே அங்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அங்கு அதை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெத்திகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிக்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் துவங்குகிற காரியம் என்னென்றால், முத்திரைகள், எக்காலங்கள் மற்றும் கலசங்கள், இப்படிப்பட்ட கோப கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன் இறுதி காலத்தை பற்றி அதிகம் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்க எசேக்கியாவுக்கும் சொல்லுகிறார். அங்க அவர் மனதுருகி செபிக்கிறோள் மத்தியிலே நெத்தியிலே அங்கு அடையாளம் போடு என்று சொல்லி. ஆகவே எங்களுக்கு இன்றைக்கு சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் விசேஷமாக அவர் தன்னுடைய சொத்துக்களை, அதாவது தன்னுடைய பிள்ளைகளாகி அந்த சொத்துக்கள் மேல அவர் நெற்றியிலே அடையாளம் போட்டு வைத்திருக்கிறார். அது அவருக்கும் எங்களுக்கும் உரியது. ஆகவே ஒவ்வொரு நெத்தியிலும் ஒரு அடையாளம் இருக்கத்தான் செய்யும். அது ஆண்டவர் சொன்னார், அதை செய்வார். ஏனென்றால் அந்த சுபாவ அன்பு, தேவனுடைய சுபாவ அன்பு, மனதுருக்க அன்பு இந்த நெத்தியிலே அங்கு காணப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
ஏனென்றால் அப்படிப்பட்ட முத்திரை இடப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும் என்பதை இந்த நெற்றிகளிலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு வெளிப்படுத்தல் 19:16 வஸ்திரத்திலே அங்கு அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் அவருடைய தொடைகள் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா அங்கு கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மிகவும் மிகவும் பெரியவர்கள் தானே. அங்கு அதிகாரம் உள்ளவர்கள், எல்லாருக்கும் மேலானவர்கள். இப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால், இயேசு கிறிஸ்துவானவருடைய தோளின் மேல் தான் அந்த கர்த்தத்துவத்தை எங்கள் பிதா வைத்திருக்கிறார். அவருடைய நாமம் அங்கு மேன்மையானது என்று சொல்லி அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் செயல்பட்டார் என்று நாங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வருகையிலே இந்த பெயர் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் இது மாட்சிமை பொருந்தின தோற்றமாய் மாற்றப்படும். நாங்கள் மறுரூபப்படுவோம் அல்லவா? அந்த மறுரூபப்படுவும் போது இந்த வஸ்திரம் எங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வஸ்திரம் ஒரு மகிமை பொருந்தின வஸ்திரமாய் எங்கள் மத்தியிலே எங்களுக்கு இருக்கும். அது கிறிஸ்துவின் நாள் எங்களுக்கு அவருடைய நாமத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம். அங்கு ஒரு யூதனுக்குள்ளே 10 புறஜாதியர் அங்கு மறைவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே அந்த யூதர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து எங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த வஸ்திரத்தினால் நாங்கள் மூடப்படுவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், புஸ்தகத்திலே தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய பேரும் அங்கு தேவனுடைய சமூகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் இது நியாய தீர்ப்பின் காலத்திலே வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுள்ளவன் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவனாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அங்கு மோசே ஜெபிக்கும் போது அங்கு இஸ்ரவேல் மக்களை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறார். இல்லாவிட்டால் என் பெயரை அந்த புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி அந்தளத்துக்கு எங்கள் மோசையாகிய அவர் அங்கு அப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறதை, அந்த பாரமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை, மனதுருக்கமுள்ள ஜெபத்தை ஜெபிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் வாழ்கிற பூமி பாவத்தினால் அழிந்தது. இன்றைக்கும் அந்த பாவத்தை அழிக்க முடியாமல் இருக்கிறார்கள் எல்லாரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதன் பிறந்து செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து அவர் எங்களை நித்திய தூய்மைக்கும் மற்றும் கரை திரையற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நிற்கும்படி அவர் இத்தனை காரியங்களையும் செய்தார். அதுதான் அவருடைய நாமம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற எல்லாரும் அவருடைய நாமத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய நாமத்திலே ஜெயம் கொள்ளுகிறோம். அவருடைய நாமத்திலே தான் பிசாசுகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். அந்த நாமம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அது நியாய தீர்ப்பு நாளிலே அதுக்கு மறுமொழி வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் எது எல்லாம் செய்து போட்டு போகலாம், ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே அங்கு பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் புத்தகம் திறக்கப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே பூமியிலே நாங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு பிறந்து வாழ்ந்து காட்டினார். இப்படித்தான் வாழ வேணும் என்று எங்களுக்கு கட்டளையின் சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் மெய்ப்பிக்கிறவர்களாய், எங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்க இருக்கும்போது மிகவும் அவருடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ளுறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் தேவன் சொல்ற, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனும் குமாரத்தியும் என்று சொல்லி 2 இடத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறதை, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நாமம் 3 இடத்திலே எங்களுக்கு அவசியமாயிருக்கு. ஒன்று நெத்தியிலே, ஒன்று வஸ்திரத்திலே, ஒன்று புத்தகத்திலே. ஆகவே இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு
பூமியிலே வாழ்வதற்கு ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய நாங்கள் பாரப்படும் போது எங்கள் நெத்திகளிலே அவர் அடையாளம் இடுகிறார். நாங்கள் மாட்சிமை பொருந்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர் எங்களுக்கு அங்கு வஸ்திரத்திலே எங்களுக்கு அங்கு அடையாளம் போடுகிறார். நாங்க நியாய தீர்ப்பு நாளிலே அவர் தான் எங்களுக்கு அடையாளம் போட்டு நித்திய ஜீவனுக்கு உரியவன் என்று சொல்லி அவர் தான் அடையாளம் போட போகிறார். ஆகவே அவருடைய நாமம் எங்கே எல்லாம் எழுதி இருக்கோ நாங்களும் அந்தந்த இடங்களிலே நாங்கள் கவனமா ஞானமா செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமே. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நெற்றிகளிலே அடையாளம் போடு அங்க எசேக்கியலுக்கு சொல்லப்பட்டபடி இந்த நாட்கள்ல எல்லா தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் நெற்றிகள்ல இந்த நாட்கள்ல அங்கு அடையாளம் போட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அப்படி நாங்களும் அதுக்கு அந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். அதுதான் சாட்சி வாழ்வென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அடையாளத்துக்கு அடையாளமாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை ஜீவ புஸ்தகத்தில பேர் எழுதி வைத்திருக்கிறவரே, பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவருடைய பெயர்களையும் இந்த காலங்களில நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதர்களையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும் நீர் இந்த நெற்றிகளில பெயர்களை எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு பாதுகாப்பாக அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து உம்மை போல வாழ்ந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அதற்கு பாத்திரமாக நாங்கள் வாழ, பல மக்கள் ரட்சிக்கப்பட, எப்படி நீர் இறுதி காலங்களில் இயேசு இந்த உலகத்தில இருந்த பொழுது வாழ்ந்து காட்டினீரோ அதே போல நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக உம்மை போல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து ஒரு எழுப்புதலை காண செய்கிற மக்களாக நெற்றியில அடையாளம் போட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் செயற்பட, உம்மை போல செயற்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்வுக்கை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் நெற்றியில அடையாளங்கள் இடப்பட்டு இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு பல மக்கள் உம்மை நோக்கி பார்க்க அவர்களுடைய வஸ்திரங்களை மாற்றும்படியாக பாவ சாப உணர்வுகளை எடுத்து போட்டு உம்முடைய வஸ்திரத்தை பெற தகுதியுள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எல்லாம் சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து எங்களை உம்முடைய பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீரே. எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீரே. அந்த வாழ்வு நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலே 1000 வருட வாழ்வில் வாழ்ற வாழ்வு, அதன் பின்பு நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை இழந்து போகாதபடி அற்ப பாவ சாபங்களுக்காக, பிசாசின் வஞ்சக எண்ணங்களுக்காக, இந்த கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடங்கொடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உம்முடைய ஊழியத்தை உத்தமமாக செய்ய இந்த காலத்தில உதவி செய்வீராக. கடைசி நாட்கள், கொடிய நாட்கள் வந்தாலும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரியாமல் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு தந்த தைரியத்திற்காக நன்றி. எங்களோடு ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கூட இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உத்தமமாக உண்மையுமாக நடந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம்
இப்போ எந்தெந்த நாடுகளை கேட்கிறார்களோ அந்த நாடுகளில் உள்ள வாழுகிற மக்களுடைய இருதயம், கடின இருதயங்கள் சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று இவன் புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கொடுத்த ஞானத்திற்காக, இந்த கடைசி கால வெளிப்பாடுகளுக்காக. அந்த மகளோடு தொடர்ந்து கூட இருந்து உடைய வார்த்தை கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அந்த குடும்பம் பட்டணத்தின் மேல் உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக உலகத்துக்கு ஒளியாக இருக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை, நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ நீர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் கூட இரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. மாட்சிமை விளங்கும்படி, வஸ்திரங்கள் கரைபடாதபடி, பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், தேவ திருச்சபைகள், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கரைபடாதபடி, அசுத்தங்களுக்குள்ளே தீட்டுகளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே காத்து கொள்ளோடுமே. அந்த தேவ மாட்சிமையை காத்து கொள்ள அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த கால நேரங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் எங்களை வழிநடத்தின மகா பிரிதான கரத்துக்கு உங்கள் கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் இந்த மக்களுக்காண்டி ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே அவர்கள் உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு அப்பா உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே அவர்களோட ஜீவன் அவங்களோட நேம் வந்து அவர்களோட பேர் வந்து அவரோட பேர்கள் ஒரு ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கத்தக்கதாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வழி தப்பி போகும் நேரங்கள்ல ஆண்டவரே நீங்களே உயிருள்ள தேவன் அப்பா எங்களை இறைச்சிக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருப்பவர் பெரியவர் ஆண்டவரே. நீங்க எங்களுக்குள்ள உலாவி செய்து உங்களோட பரிசுத்தமான அனுப்பி எங்களுக்கு ஜீவிக்கிற தகப்பனே, உலகத்தில் உள்ளவரும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று அவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான் என்று சொன்னீங்கப்பா. அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே மனுஷருக்குள் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் எடுத்து ஆண்டவரே அப்பா அங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்கான சிந்தினீங்க ஐயா அப்பா. அந்த ரத்தத்தின் மூலமாக இந்த உள்ளங்களை கழுவி உங்களுக்குரியவர்களாக மாற்றி அப்பா ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு எல்லா இடங்களிலும் உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே உங்கள் ஜெபத்தினால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களுக்கு ஒரு புதிதான பேரை தரிசிப்பதற்கு ஆண்டவரே அந்த நெற்றில் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான அந்த பேரை தரிப்பிப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா அவர்களுக்குள்ள அது ஒன்றும் தீங்காக நேரிடாமல் ஆண்டவரே அவர்களுக்குள்ள உங்களுடைய அன்பையும் சமாதானத்தையும் கட்டளையும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அன்பின் மூலமாக எங்களை ரட்சித்த தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே உங்களை அறியாமல் இருக்கிற மக்களுக்குள்ள உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஒரு ரத்தத்தினால கல்வி அவர்களை மீட்டு கொண்ட கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா சமாதானம் இல்லாதவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்
வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை உலகத்துக்குலாம் ஆண்டவரே உபத்திரம் உண்டு, ஆனால் திட்டன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி இவர்களுக்கு உங்களுடைய ஜீவனை கொடுத்து அவர்கள் உங்களை அறியத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு எங்களை அழைத்த அன்பான தகப்பனே, எங்களுக்கும் ஆண்டவரை குறை குற்றங்கள் இருந்தால் அவங்களை மன்னித்து எங்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில இழுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியின் மூலமாக யாவரையும் அப்பா ஜெப ஆவியை கொடுத்து அனைவரே ஆத்மா பாரங்களை கொடுத்து அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்தர் அப்பா. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவர்களே, எங்களை நடையிலும் எங்களுடைய உடுப்புலையிலும் எங்களுடைய கிரிகையிலும் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவரே, எங்களுடைய பேச்சிலும் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். மக்கள் உங்களை அறிந்து மரியாதை உள்ளவர்களே, நீங்க மீட்டுக் கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஐயா. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட ரத்தம் இல்லாவிட்டால் நாங்க இப்போ இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம். ஆனப்படியா எல்லா பரிசுத்தமான ஆட்களுக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றின அதிகமாக உங்களுக்கு வாழ்வதற்கு அவருக்கு இன்னும் அதிகமாக கூட அபிஷேகத்தின் அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த காலை நேரம் பிரதர் லெஸ்லி செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சம் அப்பா. காலையில நடக்கிற ஜெப கூட்டங்கள் எல்லா விதமான ஊழியர்களையும் நீங்க தான் கட்டி எழுப்புற தாப்படா இருக்கிறபடியா நன்றி. நீங்க தான் மூலக்கல்லாக இருந்தப்பா வழி நடத்தி வந்த அந்த மக்கா பிரதியான வல்லமை நிறைந்த வல்லமைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவர்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க, எந்த தீங்கும் அவங்களை அணுகாத வண்ணமாக அப்பா. புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம் அப்பா. அப்பா வேலி அடைத்து உங்களோட ரத்தத்தினால அவர்களை கழுவி நீங்க அவங்களுக்கு நிழலாக இருந்து இன்று மற்றும் காத்தவரை இனிமேல் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பதற்கு புதிதான ஆத்மாக்கள் புதிதான ஊழியக்காரர்கள் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா. நன்றி அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருடம் தினமும் எங்களுக்கு உங்களோட ஆகாரத்தை கொடுத்து உங்களோட வசனத்தின் மூலம் எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துற கிருபைகளுக்காக நன்றி. அவர்களுடைய கணவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அப்பா உங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டம் ஜெனட் நோமி லோகர் பாஸ்டருக்கான வருகிறேன் அவர்கள் அப்பா ஆராதனை செய்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வரப்போற பாஸ்டர் சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அப்பா உங்களோட கருத்துல புதிதான வாழ்க்கை இன்னும் அதிகமா உங்களுக்கு நெருங்கி வாழ்வதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களோட சிறு சிறு குற்றங்களை மன்னித்து எங்களையும் அதிகமாக அவர்களையும் இரத்த கோட்டைக்குள்ள வைத்து அவர்களை கழுவி இன்னும் அதிகமாக அவர்களையும் பரிசுத்தமாக்கி உங்களுக்கென்று வாழுகிறவர்களாக நீங்க அழைத்த அன்பை நாங்க அப்பா மறந்து போகாத வண்ணமாகி நீங்க அழைத்த அன்புக்கு ஆண்டவரே நாங்க தகுதியற்ற இல்லாம இருந்தவர்களை நாங்க எங்களை பரிசுத்தமாக்கின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய அக்கினியின் நெருப்பினால மோசேக்கு நீங்க எப்படி கொடுத்தீர்களோ அந்த வல்லமையின் மூலமாக நாங்களும் உங்களை அதிகமாக தரிசிப்பதற்கு எங்களை நீங்க பரிசுத்தமா இருக்க போல உங்களை போல எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிற யாவரையும் கூட காரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அதனால் இயேசு நாமம் எல்லா இடங்களிலும் பிரசித்தியாக வேணும் என்று சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. தகப்பனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா, நீரங்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. நீரங்கள் எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, உலகத்திலே உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, உமது நாமத்தை அங்கு சென்றாலும் ஜொலிக்க செய்யும் தகப்பனே. அப்பா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லோரும் உமது நாமத்தை ஒலிக்க பண்ணும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஒவ்வொருவரும் உமது ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கு சென்றாலும் உமது நாமந்தான் ஜொலிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுவோம் தகப்பனே. நாங்கள் உம்மிடம் வரும்போது ஒரு பாவம் அறியாதவர்களாக, அப்பா பரிசுத்தர் உள்ளவர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. உலகத்துல உள்ள அத்தனை சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. ஒவ்வொருவரும் உங்களை நாடி ஓடி வர நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, பரிசுத்தமா இருக்க எல்லோரையும் வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் அப்பா பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்க வல்லவராய் நீ இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை மன்னித்து அவர்களை உமது அண்டையில் கூட்டியிருக்க நீர் வல்லவராயிரும் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உலகத்துல நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அப்பா தகப்பனே, எல்லோரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. எல்லோரையும் பரிசுத்தப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கும் போது எவ்வளவோ சனம் ஓங்கி உமது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உமது நாமத்தை தான் தகப்பனே உச்சரிக்கிறார்கள் தகப்பனே. அதே போல எல்லா நாடுகளையும் எல்லா இடத்திலும் உமது நாமம் ஜொலிக்க செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காகத்தான் நாங்கள் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. அப்பா, அவர்கள் ஓங்கி வளர செய்யும் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரித்து எல்லா இடமும் பரப்ப செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவர்கள் பிள்ளைகளை இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் அப்பா. அவர்கள் என்னென்ன தேழ்வுகளை நோக்கி பயணம் செய்கிறார்களோ எல்லாம் உமக்கு சரியான பயணமாக இருக்க செய்திருந்த தகப்பன். ஆவியானவரே, அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வாரதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களோடு இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு எல்லாரும் தப்பக்கூடியதா, எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் தப்பக்கூடியதாய் கர்த்ததாமே அவர்கள் இருதயங்கள்ல பேச வேணும், ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். ஒருவரும் கெட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் தேவனே. அப்பா, நீங்க சொன்னீங்களப்பா, நீங்கள் புறப்பட்டு போய் அனைவருக்கும் சத்திய வார்த்தையை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தையை தேவனே, இந்த கடைசி நாட்களிலே அனைவரும் அப்பா சென்று உம்முடைய வார்த்தையை தேவனே, சுவிசேஷ வார்த்தையை தேவனே அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேலும் விழுந்த கடமையும் தேவனே பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி அப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா என் தேவனே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே.
தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா. தேவனே வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா உம்முடைய சாயலாய் படைத்த ஒவ்வொரு மக்களையும் மீட்டு ரட்சியுங்களப்பா பிதா. எல்லா பிரிவினையின் ஆவிகள் தேவனே, வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனே, இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கல்வாரி அன்பினால் இவள் இருதயங்கள் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பை ஊற்றுங்கப்பா ஒரு இருதயங்களை. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரமப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனக்கண்களை ஆவியானவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி மனக்கண்களை திறவுங்கப்பா என் தேவனே. உம்மை அறிகின்ற அறிவை தேவனே ஒரு மக்களுக்கும் கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய வேத வார்த்தை அறியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்ல தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சொன்ன தேவனே பிதாவே, ஒரு வார்த்தை சொல்லி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே, சோஸ்திரம் ஐயா, என் தேவனே சோஸ்திரம் அப்பா. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அப்படியா இந்த கடைசி நாட்களிலே சர்வ சிருஷ்டிக்கும் அப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொன்ன தேவனே. அப்பா பூமியுள்ள சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லேன் தேவனே, நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் தேவனே, நீங்க சொல்லாகும், நீங்கள் கட்டளைக்கும் தேவனே பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசம் அங்கும் வருவதாக. உம்முடைய சித்தம் தேவனே ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வில் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா இந்த உம்முடைய ராட்சியம் இந்த பூமியிலே வருவதாக. உம்முடைய ஆளுகை இந்த பூமியிலே வருவதாக இயேசு ராஜாவே. என்று முழங்கால்கள் யாவும் தேவனே நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்கப்பா. நாமுகள் யாவும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அறிக்கை பண்ண செய்யுங்க தேவனே பிதா. ஓ நன்றி அப்பா. உம்முடைய வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி தேவனே உம்முடைய வேத வார்த்தை இந்த பூமியில் அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கப்பட என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஆத்ம பாரத்தாலே உம்முடைய பிள்ளைகள் நிரப்புங்கப்பா பிதா. சத்திய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரமப்பா. அப்படியாக தேவனே இந்த கடைசி நாட்களிலே அப்பா இந்த மக்களை நீங்கள் மீட்க போவதுக்காய் நன்றி அப்பா. ஒருவராது கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என் தேவனே. அப்பா கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய எங்கப்பா பிதாவி நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி நன்றி ராஜாவே. தேசங்களை ரட்சியும் ஐயா, தேசத்து மக்கள் ரட்சியும் தேவனே. தேசத்தில் உள்ள அதிகாரிகள் ரட்சியுங்கப்பா பிதாவே. அனைத்து மக்களையும் ரட்சியுங்கள் ஆவியானவரே தேவனே. தேசங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. குடும்பங்களுடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. உங்க கரத்திலே இந்த வேண்டுகோளை ஒப்படைக்கிறேனப்பா. பொறுப்படுங்க, வழிநடத்துங்கப்பா என் தேவனே. தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. மனைவி பிள்ளை மருமக்களை ஆசீர்வதியுங்க. ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய கனியினாலும் உம்முடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா என் தேவனே. அதே போல் ஜனசிஸ்ட பொறுப்படுங்கப்பா. கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்க. இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் அப்பா. வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. உடைய சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு முன் செல்வதாக தடைகளை நீக்குங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி அப்பா. எதிர்காலத்தை பொறுப்படுங்க, ஏற்ற துணையை கொடுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ்ட பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படும் செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஓ வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா. அறிவியுங்கள் ஆவியானவரே. ஓ நீங்கள் வழிநடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. ஒவ்வொரு வீட்டிலே நம்முடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன். இந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகமப்பா, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இந்த குடும்பங்களே அப்பா பிதாவி. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவி. உடைய கிருபை உள்ள கரம் ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருப்பதாக என் தேவனே. இந்த வேண்டுகோளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி பிரதர். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரதர் இலங்கை தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் படைப்பின் மகத்துவத்தை, தேவனுடைய படைப்பின் மகத்துவத்தை அவர்கள் அறிந்து கொள்ள, அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள வர, தேவ நீதி என்னதென்று அவர்கள் அறியக்கூடியதாய் அங்கே நடக்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றங்கள் வர வேண்டுமானால் இவர்கள் இந்த தேவனுடைய படைப்பை, மகத்துவத்தையும் நீதியையும் அறிய வேண்டும். ஆகவே எங்கள் தேசத்துக்காக எல்லாருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பின் பரலோகமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் தீர்மானம் பண்ணினபடி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்து அவர்கள் எங்கெங்க குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணினபடி எங்களை ஆண்டவரே நீர் பிறப்பிக்க பண்ணின இந்த இலங்கை தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல நாங்க பிறந்து கர்த்தாவே உம்முடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி வெவ்வேறு நாடுகளுக்கு நாங்கள் நடப்பிக்கப்பட்டோம். இப்பொழுதும் அந்த தேசத்தை நினைவு கூர்ந்து, அங்கே இருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து, அந்த தேசத்தின் வாழ்வு முறைகள், வாழ்வியல் முறைவுகள், ஆண்டவரே அங்கத்தை ஆண்டவரே அதிகார முறைகள் எல்லாவற்றையும் கருத்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்படுவதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், இதோ எல்லாம் உம்முடைய ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் அந்த தேசத்துல இருக்கிறதான கொடுமைகள் நீங்கி போவதாக, அநீதியான காரியங்கள் அகன்று போவதாக, தீமையான காரியங்கள் அகன்று போவதாக, ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே ஆண்டவரே நல்ல எண்ணங்கள் காணப்பட உதவி செய்வீராக, உருக்கமான மனதுகள் காணப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒருவரை ஒருவர் பகைக்காதபடிக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆண்டவரே அந்த நேரங்கள் காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் தப்புவிக்கத்தக்கதாக ஆண்டவரே வேற்று வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு அந்த தேசத்துல சமாதானமான ஒரு வாழ்க்கை காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரங்கள், அந்த தேசத்தின் சட்ட திட்டங்கள் கர்த்தாவே ஜனங்களுக்கு ஏற்றதாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய வாழ்க்கை முறைகள், வாழ்வியல்கள் ஆண்டவரே, அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய பொருளாதார ஆண்டவரே சீரழிவுகள், இவைகளை எல்லாம் பார்த்து அந்த மக்கள் சரியான வழியில நடக்கத்தக்கதான ஒரு நல்ல முயற்சிகளை, ஒருங்கிணைப்புகளை எடுத்து அந்த தேசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே நீர் பூமியை ஆயத்தப்படுத்தி, ஏதோன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ஆதாமை கொண்டு வந்து அந்த தேசத்தை பண்படுத்த வைத்தது போல, இதோ நீர் கொடுத்திருக்கிற இந்த தேசத்தை அவர்கள் பண்படுத்தி அந்த தேசத்துல செய்யக்கூடியதான விளைச்சல்களை செய்து அந்த தேசத்தை கர்த்தாவே முன்னேறத்தக்கதான நல்ல ஞானங்களை கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை பார்க்கிற பொழுது ஆண்டவரே, எத்தனையோ அருமையான தேசம் ஐயா, எத்தனையோ செழிப்பு நிறைந்த தேசம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அந்த தேசத்தை சரியான வழியில பயன்படுத்தி அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க, ஒவ்வொரு ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதா இருக்க, அநேக தேசங்களை ஆண்டவரே அநேக தேசங்களுக்கு கொடுத்து உதவத்தக்க தேசமாக அந்த தேசம் ஆசீர்வாதம் பெற அங்கிருக்கிறவர்கள் முயற்சி எடுத்து அதை பண்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய படைப்பை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக,
கொள்வார்களாக, உம்முடைய சிருஷ்டிப்பை அறிந்து கொள்வார்களாக, எல்லாவற்றுக்கு மேலாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள், வேதத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் ஒருவர் இருக்கிறீர், கர்த்தர் ஒருவர் ராஜரீகம் பண்ணுகிறீர், கர்த்தர் ஒருவர் சகலத்தையும் ஆளுக செய்கிறீர் என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பெருமை பாராட்டாத படிக்கு ஆண்டவரே நாங்கள் மற்ற மதத்தவர்கள் பெருமை பாராட்டாத படிக்க, விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் பெருமை பாராட்டாத படிக்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆண்டவரே அந்த கண்கள் திறக்கப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பிய, தேவனுடைய சபைக்கு விரோதமாய் எழும்பிய, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதெல்லாம் உமக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்பதை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. அன்னைக்கு கர்த்தாவே சவுல் உம்முடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஆண்டவரே தமஸ்குல போய் அங்கேயும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்களை கட்டி கொண்டு வருவதற்காக போன பொழுது நீர் இடைப்பட்டு கர்த்தாவே சவுலே சவுலே முள்ளின் மேல் உரசுவது உமக்கு கடினமாய் இருக்கிறதான்னு கேட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தேவனுடைய ஜனங்களை நெருக்குகிற பொழுது உம்மை நெருக்குகிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதோ அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த மக்கள், தேவனுக்காக ஊழியம் செய்கிற மக்கள், தேவனுடைய சபையை நடத்துகிற மக்கள் கர்த்தாவே பாதுகாக்கப்படுவார்களாக செபிக்கிறோம். அவர்கள் சுகபல ஆரோக்கியங்களோடு இருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. தேவ பிள்ளைகள் இன்னும் பலம் பெறுவார்களாக, தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய ஆளுகையினால் நடத்தப்பட்டு ஆண்டவரே அங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல எண்ணம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, எண்ணம் அநேகர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, மத பாகுபாடுகள் இன்றி மனம் திரும்புதல் காணப்படுவதாக, உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே உம்முடைய அழிவு உம்முடைய ஆண்டவரே வருகைக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக அந்த தேசம் தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, நல்ல சூழல்கள் பெறட்டும் என்று செபிக்கிறோம். அங்கே யாரும் பட்டினிகள் பஞ்சங்களினால் கொள்ள நோய்களினால் பாதிக்கப்படாதபடிக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்ட அந்த தேசத்துல கர்த்தாவே ஒருவர் போகிற பொழுது தைரியமாய் அந்த தேசத்துல வாழலாம் நடக்கலாம் என்கிற அந்த உணர்வோடு கூட நடக்கத்தக்கதாக எல்லா இடத்திலும் நல்ல சூழல்கள் அமையட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. கொடுமையானவைகள் அகன்று போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். மனுஷன் அழிக்கிறதான அந்த இரணிய குணங்கள் அகன்று போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவர் கர்த்தாவை இழுத்து வெளுத்துவதற்காக திட்டம் பண்ணுகிற அந்த குணங்கள் அழிந்து போகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதித்து நல்ல காலநிலைகளை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு எண்ணம் அநேக இடங்களுக்குள்ளே அதை கடந்து செல்வதாக, எண்ணம் அநேகர் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனை மகிமைப்படுத்துவார்களாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே லெஸ்லி தொடர்ந்து தேவனுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்வீராக. அவர்களுடைய இருதயத்தை
எங்கள் இதயத்தின் வேண்டுதல்களை கத்தர் வழி ஆசிர்வதிப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் மூலம் சொல்லப்படுகிறதான செய்யப்படுகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இதோ சிஸ்டர் ஜேனட்டுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நானே, என்னை தவிர வேறே தேவனில்லை என்று சொல்லுகிறவரே, இதோ அவர்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம். என் நம் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை கண்டு பயந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தின் வறுமைகளையும் கொடுமைகளையும் கண்டு பயந்து விடாதபடிக்கு, இதோ வேதத்துல நீர் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளை அறிந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பாடுகளுக்கு பின்பாக உம்முடைய கரம் இருந்து அவர்களை உயர்த்தினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ இவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளும் கர்த்தாவே அவர்களை பயப்படுத்தாத படிக்க, இதோ அவர்கள் தொடர்ந்து நடந்து உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளினால் அவர்கள் தொடர்ந்து காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல தெளிவுகளையும் ஞானங்களையும் கொடுத்து அநேகரை தட்டி எழுப்பி கர்த்தருக்காக ஓடத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்வியல் தேவைகள் சந்திக்கப்படுவதாக செபிக்கிறோம். ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த வீடுகளில நன்மையானவைகளை செய்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இணைந்து கொண்டிருக்கிறதான டொனால்ட் பிரதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் நம் விசுவாசத்துல பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய தேவைகளும் மாம்சத்துக்குரிய தேவைகளும் சந்திக்கப்பட்டு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்கள், தேவ குடும்பங்கள், தேவ தாசர்கள் மீதும் உம்முடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரை குறித்த அறிவு எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட்டு அவருடைய சத்தத்தை நாங்கள் யாவரும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்புகளையும் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எண்ணம் தைரியமாக நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம், இந்த இணைப்பில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் அக்கா. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். ஒருவர் வரவில்லை, வந்தால் கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாட்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 5 கண்ட மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்கள் தரமாக்கங்க, கடல் பிராணிகள், தேசத்தின் குடிகள், உலகத் தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், ஆண்டவரே நாட்டு தலைவர்கள், கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே யுத்த நாட்டு தலைவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. எல்லாருக்குள்ள நல்ல இருதயம் பிறக்கட்டும் ஐயா. சிந்த பிறக்கட்டும் ஐயா. மக்கேற்றவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் உண்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே நடத்தும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்கள்ல இருக்கிற அந்த துன்மாக்கங்கள், அநேக காரியங்கள், துன்மாக்கங்கள், தேவனை தூசிக்கிற காரியங்கள், சபைகளை துன்பப்படுத்துற காரியங்கள், ஊழியர்களை மரணத்துக்கு உட்படுத்துற காரியங்கள், இப்படியான காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக அந்த நாடுகள் சீர்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ராஜா
உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியினால் நன்றி கூறுகிறோம் ராஜா. தகப்பனே, இயேசு ராஜாவே, தேவனே, இந்த நேரங்களிலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களை ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, அப்பா, ஒரு மனதோடு இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா. நீர் சொல்லப்பட்டபடியே ஒரு மனத்தியாலும் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும், ஜபிக்க கூடாதா, ஜபிக்க இயலாதா என்று கேட்கிறது போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களில நாங்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தேவனே, நீர் எங்களுக்கு தருகிற மகா கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வமே ஏசப்பா, இந்த நாட்களிலே ராஜா சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு ஆண்டவரே உருவாக்கப்பட்ட சபைகள், விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள் அப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளிலும் கர்த்தாவே கண்டங்களிலும் இருக்கிறதான சபைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே அப்பா வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குள்ளே இருக்கிறதான பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக ராஜா. சத்துவத்தை கொடுக்கிற தெய்வமே, சத்துவத்தினால் நிரப்புகிற தெய்வமே, தேவாவியானவரே, உம்முடைய மகா பரிசுத்த ரத்தம் இந்த சபைகளை கழுவி சுத்திகரிப்பதாக ராஜா. சபைகளிலே சத்தியத்தை சத்தியமாக பேச ஆண்டவரே அப்பா, சத்தியத்தினாலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவிலே ஆண்டவரே ஒருவர் மேல் ஒருவரிலே அன்பு காட்ட, அன்பிலே கட்டப்பட தேவனே நீர் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறதின்படி ஆண்டவரே ஒருமனப்பட்டு தங்களுடைய ஆஸ்திகளை வந்து பங்கிட்டு ஆண்டவரே ஒரு மனதோடு அந்த இடத்துல இருந்த பொழுது உம்முடைய தேவ ஆவியானவர் இறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை விசுவாசித்து கர்த்தாவே இன்றைய நாட்களிலே எந்த சபையாயிருந்தாலும் எந்த ஜாதியாயிருந்தாலும் அந்த இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் ஆண்டவரே நீங்க ஊற்றி பாதுகாத்து ஆண்டவரே அவர்களை வல்லமையினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பி வழி நடத்துங்க ஆண்டவரே. அதிலே அற்புதங்கள் அடையாளங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்புக்கள் சத்திய தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் பலிகை பெருகட்டும் அப்பா. வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயங்களை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் அப்பா. காலூண்டி நிற்கிற விசுவாச பிள்ளைகளை சபைகளிலே சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் சொல்லி இருக்கிறீர், அனுதினமும் ஆண்டவரே சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை கொடுத்து ராஜா சபைகள் பலுகி பெருகி பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள் ஆசீர்வதித்து பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவாதி தேவனே, உலகம் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக, பின்மாறி ஊற்றப்படத்தக்கதாக, ஆண்டவரே வல்லமை ஊற்றப்படத்தக்கதாக, சத்தியம் பரவும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்தெந்த நாடுகளிலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன பாசைகளிலே சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ நடக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே சத்தியம், வல்லமை, அற்புதம் அளவில்லாமல் நிரப்பப்பட ஆண்டவரே அவர்கள் பரிசுத்தம் அடைந்து தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆண்டவரே அப்பா வல்லமையிலே அவர்கள் பலப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் சத்தியமும் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த நாட்களிலே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, ராணி குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்கள் ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடும் தேசத்தை பாதுகாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, இஸ்ரவேல் தேசத்தின் காரியங்கள் அனைத்திலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக ராஜா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் அந்த தேசத்தையும் மக்களையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அந்த நாமத்தை உச்சரிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே கர்த்தாவே, அந்த தேசத்தை நாங்கள் ஒரு மனதோடு மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு அருள் செய்கிற தெய்வம் நீங்க ஒருவரே தானப்பா. ஏசப்பா, இந்த கர்த்தாவே
சபைகளை பாழாக்குகிற ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புற சத்துருவான காரியங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு ஊழியக்காரர்கள் வல்லமையாக சபைகளை நடத்த புற ஜாதிகளை நடத்தி ரட்சிக்க வைக்க தேவனே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மோசேக்களாக யோசுவாக்களாக நீங்க எழுப்பி நடத்துங்க ஆண்டவரே. அன்னைக்கு தாவீதோடு கூட இருந்து எத்தனையோ ஆவிகளை முறியடித்த தெய்வம் எங்கள் கர்த்தாதி கர்த்தரப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட தாவீதுகள் எழும்பி ஆண்டவரே தானியேலை போல 3 வேளை ஜெபித்து உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே பிள்ளை வளர சபைகள் ஓங்கி வளர உதவி செய்யும்படியாக இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தேசத்துக்காக, இந்தியா தேசங்களுக்காக, இலங்கை தேசங்களுக்காக, எங்கள் தமிழ் இனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே கர்த்தாவே அவர்கள் கடந்து வர கர்த்தாவே நீர் உதவி செய்யும் தடைகளை நீக்கிவிடும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் முன் செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களையும் எங்கள் இனங்களையும் ஆண்டவரை காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே நீர் பொறுப்பேருங்கத்தாவே. இந்த யுத்த நாடுகளை பொறுப்பேருங்கத்தாவே. உக்ரைன், ரஷ்யா ஆண்டவரே கத்தாவே, இஸ்ரவேல் தேசங்கள், லெபனான் தேசங்கள் ஆண்டவரே, ஈரான் தேசங்களை பொறுப்பேருங்கத்தாவே. ஆண்டவரே இந்த ஆயுத முனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக கத்தாவே. அந்த ஆயுத முனையினால் வெளிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியமும் கத்தாவே மனுஷனையோ நாட்டையோ பூமியோ சேதப்படுத்தாதபடி கத்தாவே நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தகப்பனப்பா. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. சங்கம வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா நீர் அந்த தரிசனத்தை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக நடத்தி கொண்டு போக கத்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேர்த்தியாய் நடத்துற தேவனாய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளும் உங்கள் ஜெபங்களை கேட்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினவரே ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட கத்தாவே ஆண்டவரே வரா முடியாமல் கத்தாவே ஆண்டவரே தங்கள் வேலைகளுக்கு இருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எண்ணங்கள் சிந்தைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. இனி வரும் நேரத்தையும் ஆண்டவரே, இனி வரும் ஆண்டவரே புரோகிராம்களையும் நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியது கத்தாவே. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக இன்னும் 1.5 மணித்தியால நேரத்திலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டாலி, கால வேளையில் இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள், கால வேளையில் இணைந்த சகோதரன் குணா அவர்களையும், மாலை வேளையில் இணைந்த சகோதரி கலாசீலன், சகோதரன் டொனால்ட், சகோதரி சிசிலியா அம்மா அவர்களையும் வாழ்த்தி கொண்டு மீதியாக இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்குவோம். இந்த நாளில் இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே நாளைய நாளில் இணைத்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சகோதரன் குணா, சகோதரி கலாசீலன் அவர்களையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வாரத்தில் சனிக்கிழமை எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைகிறார். அபிஷேக ஆராதனையிலே சனிக்கிழமை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. அதே வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற ஆராதனையிலே தேவ ஊழியர்
பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வேளையில் இணையுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் இணைந்து கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார்கள். சனிக்கிழமை பாஸ்டர் மதிபாலன், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைகிறார்கள். அந்த வகையிலே இணையுங்கள். அதே வேளையிலே ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு இணைகின்ற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேதாம கேள்வி நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொகுத்து வழங்கி சகோதரி ஜெனட், இணைந்து ஜபித்த சகோதரன் குணா, சகோதரி கலாசில் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே